Namaste students, welcome to 7th standard social science. Today we are going to see unit 4 history, the Delhi Sultanate continuation. Last class we learnt about the Tughlaq dynasty. Today the continuation, Taimur's invasion 1398. Taimur's invasion, the sacking and the massacre by Tamerlan or Taimur of Delhi came a decade after Firozshah Tughlaq died. So, the last ruler of the Tughlaq dynasty, Firozshah Tughlaq, he was died after a decade. Decade means what? 10 years. Firozshah Tughlaq இறந்ததுக்கு அப்புறம் 10 years கழிச்சு Tamerlan அப்படின்னு சொல்லக்கூடிய தைமூர் அவர் டெல்லிக்கு வரார். He did many sacking and massacres. நிறைய சூறையாடல்து நிறைய படுகொலைகளை இங்கே செய்கிறார். Who was Taimur? தைமூர் என்றவர் யார் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, as a ruler of the region around Samarkand in Central Asia, Taimur had occupied some parts in the northwest of India. So the Taimur was the ruler of the Samarkand. It is present in Central Asia. So he occupied some parts in the northwest India. Northwest Indiaல ஒரு சில இடங்களை இவர் கைப்பற்றி இருந்தார். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுது? Taking advantage of India's weakness, he entered India in December 1398 and plundered Delhi. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் நிறைய வீக் ரூலர்ஸ் இருக்கிறத அட்வான்டேஜாக வச்சு டிசம்பர் 1398க்கு டெல்லியில் வந்து நிறைய பிளன் பண்ணிட்டு போனார். பிளண்டட் மீன்ஸ் கொள்ளையடிச்சிட்டு போகிறார். இங்கே இருக்கக்கூடிய ஹியூஜ் வெல்த்தை கொள்ளையடிக்கிறார். பஞ்சாப் besides the Delhi city was the province that suffered most by Taimur's raid. ஸோ இந்த தைமூர்ன்றவர் நிறைய வந்து பிளான் பண்ணார் இல்லையா டெல்லியில். ஸோ டெல்லிக்கு அடுத்து அவர் எந்த பிளேஸை வந்து கேப்சர் பண்ணார், நிறைய பிளான் பண்ணார் பார்த்தீங்கன்னா பஞ்சாப். ஓகே, டெல்லி ஆஃப்டர் த பஞ்சாப் suffered a lot. Taimur, apart from the carrying huge wealth in the form of gold, silver, jewels, also took along Indian artisans like carpenters and masons to work on monuments in Samarkand. ஸோ தைமூர்ன்றவர் நிறைய ஹியூஜ் வெல்த் மட்டும் இல்லாமல், ஹியூஜ் வெல்த் லைக் கோல்ட், சில்வர், ஜுவல்ஸ் இதை மட்டும் அவர் கொள்ளையடிச்சிட்டு போல, இதை தவிர நிறைய கார்பெண்டர்ஸ், மேசான்ஸையும் என்ன பண்ணுறாரு, அவருடைய நேட்டிவாக இருக்கக்கூடிய சாமர்கண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். எதுக்கு? பிகாஸ் தே வாண்ட் டு பில்ட் சம் மோனமெண்ட்ஸ், நிறைய நினைவு சின்னங்களை கட்டணுன்றதுக்காக ஆர்டிசன்ஸாக அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு Sayyid dynasty 1414 to 1451. Though the Sultanate fragmented into a number of independent kingdoms, it endured for 114 years more till the Mughal invasion. Before leaving Delhi, Taimur had left behind his representative Khizr Khan. Okay. So the Delhi Sultanate fragmented means நிறைய டிவிஷனாக என்னாச்சு, டிவைட் ஆகி நிறைய இண்டிபெண்ட் கிங்டம்ஸ் உருவாக ஆரம்பிச்சது. நிறைய சிற்றரசுகளாக அது பிரிஞ்சு நிறைய இண்டிபெண்ட் கிங்டம்ஸ் உருவாச்சு. என்னதான் அது டிவைட் ஆனாலும் கூட 114 இயர்ஸ் வந்து இந்த டெல்லி சுல்தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப் டு த முகல் இன்வாஷன். முகலுடைய படையெடுப்புகள் வர வரைக்கும் இந்த டெல்லி சுல்தான்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பிஃபோர் லீவிங் டெல்லி, தைமூர் என்ன பண்ணியிருந்தார், அவருடைய ரெப்ரசன்டேட்டிவை இங்கே அப்பாயின்ட் பண்ணுறார்.
ஸோ டைமர் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வெல்த்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, பிளான் பண்ணிவிட்டு அவருடைய நேட்டிவ் கொண்டு போயிட்டு இங்கே அவர் கேப்சர் பண்ண பிளேஸ்லலாம் என்ன பண்ணுறாரு, ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அப்பாயின்ட் பண்ணுறாரு. அவர் அப்பாயின்ட் பண்ண அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் கிசர் கான். த கவர்னர் ஆஃப் த டெரிட்டரிஸ் ஹி ஹேட் கான்குவர்ட். எந்த பிளேஸ் எல்லாம் டைமர் கேப்சர் பண்ணியிருந்தாருன்னா டெல்லி, மீரட், பஞ்சாப் இந்த பிளேஸ்லலாம் கிசர் கானை அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஸோ திஸ் கிசர் கான் ஒன்லி ஃபவுண்டட் த சைட் டைனஸ்டி இன் த இயர் 1414 to and up to the last till 1451. So who was the founder of the Sayyid dynasty? Khizr Khan. So when it was started, it was founded on 1414. எப்போ லாஸ்ட்டு, who was the last ruler of this Sayyid dynasty? The last ruler யார் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஆலம் ஷா. He was abdicated the throne in 1451. Abdicated means பதவி விலகிறது. ஸோ 1451 அலாவுதீன் ஆலம் ஷான்றவர் பதவி விலகிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸோ டேக்கிங் திஸ் அட்வான்டேஜ் திஸ் கேவ் பல்லோல் லோடி தென் த கவர்னர் ஆஃப் சிர்ஹிண்ட், தட் மீன்ஸ் பஞ்சாப், த ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகேம் த நியூ சுல்தான் ஆஃப் டெல்லி, லீடிங் டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லோடி டைனஸ்டி. ஸோ அலாவுதீன் ஆலம்ஷான்றவர் அப்டிகேட் ஆனதுனால அந்த பிளேஸை யார் கேப்சர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்லோல் லோடி. பல்லோல் லோடி பஞ்சாபுடைய கவர்னராக இருந்தார். அவர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, நியூ டெல்லி சுல்தானா வந்தார். த நியூ சுல்தான் ஆஃப் டெல்லி த பல்லோல் லோடி. ஈவன்லி ஃபவுண்டட் தட் லோடி டைனஸ்டி. ஸோ 1451 to 1526 Lodi dynasty. In 1489, Ballol Lodi was succeeded by his son Sikandar Lodi. Sikandar was a patron of art and learning. He founded the city of Agra and made it his capital. So 1489 Ballol Lodi அடுத்து யார் ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சன் சிக்கந்தர் லோடி ரூல் பண்ணுறாரு. அவர் வந்து நிறைய ஆர்ட்ஸ்க்கும் லேர்னிங்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, ஆதரிக்கிறாரு. ஹீ ஒன்லி ஃபவுண்டட் த ஆக்ரா சிட்டி. ஸோ அதான் அவங்களுடைய கேபிட்டலாகவும் இருந்திருக்கு. லோடி டைனஸ்டியுடைய கேபிட்டல் என்ன, ஆக்ரா. வென் த சிக்கந்தர் லோடி டைட் 1517. ஆஃப்டர் who ruled in that Lodi dynasty? இப்ராஹிம் லோடி, த சன் ஆஃப் சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடியுடைய சன் இப்ராஹிம் லோடி ரூல் பண்ண வரார். This Ibrahim Lodi, who was defeated by Babur in 1526 in the Battle of Panipat, thus the Lodi dynasty and the Delhi Sultanate were ended by Babur, who went on to establish the Mughal Empire in India. So very interesting topic that one. Ibrahim Lodi was defeated by the Babur. Babur came from the Central Asia in 1526. The first battle of Panipat in Indian history. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இயர் 1526 ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடந்தது. யாருன்னா இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடந்தது. ஸோ த பாபர் ஓன் தட் இப்ராஹிம் லோடி வாஸ் டிஃபீட்டட் இன் தட் battle. So the total the Lodi dynasty was ended, and also the Delhi Sultanate also ended by the end of Ibrahim Lodi. Thus the Babur founded the new dynasty, new empire, that is Mughal Empire. The Mughal Empire was founded by Babur in 1526. So next we are going to see about the art and architecture of Delhi Sultanate. Islamic art and architecture. The mansion of high-ranking Muslim nobles, soldiers and officials were built first in cities and the neighborhoods. So, Muslim பர்சன்ஸாக இருக்கக்கூடிய நோபல்ஸ், சோல்ஜர்ஸ், அஃபிஷியல்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பில்டிங்ஸை பில்ட் பண்ணாங்க. எந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா சிட்டிஸ்லேயும் அந்த சிட்டிஸை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பில்டிங்ஸை பில்ட் பண்ணியிருந்தாங்க. அரௌண்ட் தெம் த மாஸ்க் அண்ட் த இம்பீரியல் ஸ்டைல் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்டட் பை mosque in the imperial style were constructed by the successive Muslim regimes in Delhi. Muslim regimes, முஸ்லீம் ஆட்சியாளர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மாஸ்கை பில்ட் பண்ணுறாங்க.
So during the Delhi Sultanate period. Mosque and madrasas looked architecturally different. So mosque and madrasas means learning center. நிறைய மாஸ்க் பில்ட் பண்ணுறாங்க, லேர்னிங் சென்டர்ஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. The graceful decorations of doorways, walls with lines from the Quran made a distinct appearance in these buildings. ஸோ இந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய டோர்வேஸ்லேயும் வால்லையும் பார்த்தீங்கன்னா குரான் லைன்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. வழி பர்ஃபெக்ட், ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரைட் பண்ணியிருக்காங்க குரான் லைன்ஸ். The shape of all these buildings was Persian while the decoration was Indian. ஸோ பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஷியன் ஸ்டைல்லையும் அதனுடைய டெக்கரேஷன்ஸ், அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டைல்லையும் பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் இந்தோ சாராசனிக் ஆர்கிடெக்சர். ஸோ இதனால் பெர்ஷியன் இந்தியன் ஸ்டைலில் இருக்கிறதுனால இதை இந்தோ சாராசனிக் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த பேலஸ் மாஸ்க் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குதுப் மினார், குதுப் மினார், அலைஸ் தர்வாசா, குவாட்வல் இஸ்லாம் மஸ்ஜித், முக்தி மஸ்ஜித், the tomb of Iltutmish and Balban, and the forts of Daulatabad, Firozabad were all constructed in this style. So this Indo-Saracenic style பார்த்தீங்கன்னா குதுப் மினார் பில்ட் பண்ணியிருக்காங்க, அலை தர்வாசா, குவாட்வல் இஸ்லாம் மஸ்ஜித், மாஸ்க், முக்தி மஸ்ஜித், மாஸ்க், அப்புறமா டோம்னா கல்லறை, இல்துமிஷுடைய கல்லறை, பால்பனுடைய கல்லறை இந்த ஸ்டைலில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. தௌலதாபாத்லேயும் ஃபிரோசாபாத்லேயும் ஃபோர்ட்ஸும் இந்த ஸ்டைலில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. நவ் ஐ வில் ஷோ தட் தௌலதாபாத் ஃபோர்ட் அண்ட் அலை தர்வாசா ஃபோர்ட். ஸோ நவ் வி ஆர் கம்ப்ளீட்டட் திஸ் லெசன் யூனிட் 4 Delhi Sultanate. So in that what you want to know, small recap of this lesson. 5 dynasty we learned: Slave dynasty, Ghalji dynasty, Tughlaq dynasty, and Sayyid dynasty and Lodi dynasty. These are the 5 dynasty that is known as Delhi Sultanate. Thank you so much.